அவருக்கு சூழரையும் அங்கனமா அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகையா அவருக்கு அங்கனமாங்களுக்கு நேரம் அடுத்தடுத்த மேடை சொத்து நல்ல சுகத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்துவார் மிதிலாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜாவுக்கு அந்த ஜனக மகாராஜாவுக்கு 7.5 கோபுரங்கள் எதிரே ஒரு பட்டணங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்ட மாளிகை அங்கனமும் கிணறும் அடுக்கடுக்காக மேடைகளும் இப்பேற்பட்ட செல்வ செழிப்போடு ஜனக மன்னன் ஒரு சிறப்பாகவே ஆண்டு வருகிறார். அப்போ இந்த ஜனக மகாராஜாவுக்கு எவ்விதமாகப்பட்ட குறைகளும் இல்லாமல் மிதிலாபுரி நாட்டையே ஆண்டு வந்தார். அப்போ ஒரு நாள் தினத்திலே இவருக்கு நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மண்மனைகள் அதிகம். மன்னனா இருக்கவருக்கு அதெல்லாம் குறைவு இருக்க போகுதா? அப்ப தன்னுடைய சொந்த நிலத்திலே அரண்மனையில் இருக்கும் வேலை செய்பவர்களை அனுப்பி வைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலத்திலே பாடுபட்டு உழுது பாடுபட வேண்டும் என்று வேலையாட்களை அனுப்பி வைத்து நிலத்தை உழுது வர அனுப்பினார். முதல்ல ஏர் பூட்டி உழவடிக்கணுமா? ஆமா. அதுக்கு அப்புறமாகத்தான் ஒடிபட மக்கள் எல்லாம் ஏர் பூட்டி உழவடிக்க அவரவர்கள் விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணுவார்கள். முதல்ல மன்னன் எப்போ மன்னன் வேலையை ஆரம்பித்தாத்தான் மக்கள் அதுக்கு பிறகு குடிமக்கள் எல்லாம் தன்னுடைய நிலத்தை உழுது அவர்களும் பயிரிட ஆரம்பிப்பார்கள். அப்போ அதுபோல் இவர் பயிரிடுவதற்காக நிலத்தை உழுது பார்க்க வேண்டும் என்று ஆளை அனுப்பி வைக்க இவர்களோ கொலுமுனையால் வைத்து மாடை கட்டி ஆட்கள் எல்லாம் ஒன்றாக நின்று நிலத்தையே உழுது கொண்டிருந்தார்கள். அப்ப நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது முதலாவது ஒரு சுத்தி வந்தது. அப்பவும் ஒன்றும் தெரியவில்லை. இரண்டாவது முறையாகவும் சுற்றி வருகிறார்கள். அப்பவும் ஒன்றும் தெரியவில்லை. மூன்றாவது முறையாக சால் அடித்து ஏறு உழுகின்ற நேரத்தில் அந்த கலப்பையின் கொலுமுனையாகப்பட்டது ஒரு இடத்திலே மாட்டி ஒரு பேழை பெட்டியை தட்டி நீக்கி அப்ப பேழை பெட்டியை தட்டி நீக்க கொழுமுனை அந்த இடத்தை விட்டு நகர முடியல, இழுக்க முடியல. அப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு நேரமும் இல்லையே, இனிமே எப்போது இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த கலப்பையின் கொழுமுனையால இந்த கலப்பை இழுத்து பார்த்தாக முடியல. நம்ம இனிமே என்ன செய்ய அப்படின்னு மாடையும் கொழுமுனையை எடுத்து வைத்து வேலையாட்கள் ஒன்றாக நின்று அவ்விடத்தை தோண்டி நம்ம என்ன இருக்கணும் பார்ப்போம். அப்படி என்று வேலையாட்கள் ஒன்றாக சேர்ந்த அவ்விடத்தையே தோண்டி பார்க்கும் போது ஒரு பேழை பெட்டியை கண்டெடுத்து அந்த அரசனிடத்தில் கொண்டு வர அவர பேழை பெட்டியை கண்டெடுத்து அவர் அரச மன்னரிடம் கொண்டு வாரா. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? வீட்டுக்கு கொண்டு போயிருவோம். ஐயப்புறம் ஓடிடுவேன், குறுக்கால ஓடிடுவேன். இதே பக்கத்துல பேழை பெட்டி நம்மளா இருந்தா பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும். நடந்ததையே ஒண்ணும் சொல்லாம இருக்கவங்க பூரா பங்கு போட்டு வீட்டை பார்த்து கொண்டு போயிருவோம். ஆனா இவங்க அப்படி இல்ல. அண்ணனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாதவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்ப விசுவாசம் உள்ள இந்த வேலையாட்கள் பேழை பெட்டியை தூக்கி அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். சில பேர் பெட்டியை பார்த்து பயப்படுவாங்க, சில பேர் பெட்டியை பார்த்து ஆசைப்படுகிறார்கள், சில பேர் எதுவாக இருந்தாலும் அரசனுக்குத்தானே சொந்தம் அப்படின்னு உண்மையோடு
வந்து மன்னனுக்கு முன்னிலையிலே வைத்த போது அண்ணா கொழுமுனையை தட்டியது சாலடிக்கும் போது எங்களால் பெட்டியை கடந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த பேழை பெட்டியில் என்ன இருக்குது என்று நீங்க தான் பார்க்க வேண்டும். அப்போ இந்த அரச மன்னன் நான் முன்னிலையில் இருக்கிறேன், மந்திரியே பேழை பெட்டியை திறந்து பாருங்க என்னார். பேழை பெட்டியை திறந்து பார்க்கும் போது அந்த பேழை பெட்டியை திறக்கும் போது ஒரு பெண் குழந்தை இருக்க கண்டார். அப்பம் பெண் குழந்தை இருக்க கண்டு சிவதனுசோடு பிறப்பாளா ஏன் அன்னையான சீதாதேவி அப்ப சிவதனுசோடு பிறந்த வேளா என் அன்னையான சீதாதேவி அவங்கி நல்ல தலையழகி அவ வாடமல்லி நிறமழகி அவ குவர நல்ல தலையழகி ஒரு தலையழகி அவ குங்குமுக பொட்டழகி அவ குவர நல்ல தலையழகி சிவர் குங்குமுக பொட்டழகி அவ வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி அன்னையான சீதாதேவி சிவதனுசோடு அவதாரம் செய்து வருகிறாள். பூமாதேவி கொடுத்த பிள்ளைதான் இந்த சீதாதேவியா. அப்ப இந்த சீதாதேவி சிவதனுசோடு பிறக்கும் போது அதே பேழை பெட்டியிலே ஒரு ஓலை பெட்டகம் பெட்டகத்தை எடுத்து மன்னன் முன்னிலையிலே வாசித்து காமிக்க அப்போ அந்த ஓலையில் எழுதி இருக்கிறதா பூமாதேவி கொடுத்த பிள்ளை இந்த சீதாதேவி சிவதனுசோடு பிறந்தவள். இந்த சீதாதேவியை கண்டெடுத்தோர் இவளை வளர்க்கும் போது இந்த சீதாதேவி வளர வளர இந்த சிவதனுசும் வளரும். சீதாதேவிக்கு 1 வயது என்றால் சிவதனுசுக்கு 1 வயதாகும். சீதாதேவிக்கு 5 வயதானால் சிவதனுசுக்கும் 5 வயதாகும். சீதாதேவி 16 வயது பருவ மங்கையாகி இருக்கும் போது சீதையை மணமுடிக்க விரும்புவோர் யாவராக இருந்தாலும் இந்த சிவதனுசை யார் ஒருவர் வளைத்து நாணலை பூட்டுகிறார்களோ அவர்களை தவிர வேறு யாராலும் சீதாதேவியை மணமுடிக்க முடியாது. இதான் இந்த நிபந்தனை. அப்ப சீதாதேவியை மணமுடிக்கணுமானா வீரதீரனா இருந்தா மட்டும்தான் மணமுடிக்க முடியும். ஆனா இதில் ஒன்று, சீதைக்காக பிறந்தவன் ஸ்ரீராமன் மட்டும்தான், ஸ்ரீராமனுக்காக பிறந்தவள் சீதாதேவி மட்டும்தான். இதை யாரும் அறியவில்லை. அப்ப இந்த சீதாதேவியை பேழை பெட்டியிலே கண்டெடுத்த நாள் முதலாக தான் வச்ச பிள்ளையாக பூமாதேவியின் திருப்பரிசாக ஜனக மகாராஜ மன்னன் சீதாதேவியை விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா. அவர ஒன்று நல்ல வயதாச்சு கூர்ந்து விளையாடு அவள 3 வயதாச்சு என் அன்னையான சீதாதேவி அவ முடிரங்கி காது குத்தி கடுக்கம் போட்டு அவ கைக்கு தங்க காப்பும் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவாள். அவ 5-6 வயதனே அறிவுகளை படித்துவாள். 7 வயதாச்சு அவ 8 பாடம் படிப்பாள். 8 வயதிலே என் சுவடி படித்துவாள். 12 வயதிலே பலகலையும் படிப்பாள். இந்த
இந்த சீதாதேவியாகப்பட்டவள் அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசகுமாரி. ராமமூர்த்தி என்னென்ன வில்வித்தை போர் வித்தை எல்லாம் வச்சிருக்கிறாரோ அதே வித்தையை சீதாதேவிக்கும் கற்பித்து கொடுக்கிறார்கள். அரசகுமாரனா இருந்தாலும் அரசகுமாரியா இருந்தாலும் அந்த அரச வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தனை வித்தைகளும் கண்டிப்பா தெரிந்திருக்கணுமா? கண்டிப்பா கற்பித்தும் கொடுப்பார்களாம். அப்ப இந்த சீதாதேவிக்கு அதுபோல அரச குமாரியா பிறந்தவளுக்கும் ஸ்ரீராமன் என்ன வில்வித்தை போர் வித்தை கற்றிருக்கிறாரோ அத்தனை வித்தைகளும் சீதாதேவிக்கும் கற்பித்தார்களாம். அப்ப இப்படி சீதாதேவி 12 வயதுக்குள்ளே பலகலைகளையும் படித்து வருகிறார். இப்படியாகவே வளர்ந்து வரக்கூடிய என் அன்னையான சீதாதேவி அவ 16 வயதுமாச்சு பக்குவதி பெண்ணோமானா அவ பூத்திருக்கா நிறைந்து புஷ்பவதி பெண்ணோமானா அள்ளி மலர் பூத்தலை அழகிய பூத்திருக்கா அள்ளி மலர் பூத்தலை இதை மாங்கிலையும் பூத்திருக்கா வாங்கரும்பு பூத்தலை மனக்கிளியும் பூத்திருக்கா சேங்கரும்பு பூத்தலை சேயிலையா பூத்திருக்கா ரோஜாப்பு பூத்தலை ரோஜாப்பு பூத்தலை சீதை ராஜாத்தி பூத்திருக்கா வாங்கரம்பு பூத்தனை போல் வனக்கிளையால் பூத்திருக்கிறார். சேங்கரம்பு பூத்தனை போல் சேயிலையால் பூத்திருக்க ரோஜாப்பு பூத்தனை போல் என் ராஜாத்தி பூத்து நிறைந்து புஷ்பவதியாயிருக்க இந்த சீதாதேவி வந்து பிறக்கும் போதே பேரழகியா சீதாதேவி என்பவள் பிறக்கும் போதே பேரழகியா இருந்தவள். இவ பருவம் அங்கையான இவ அழகுக்கு கேட்கவாயா செய்யணும்? எங்கப்பா ஒரு சில வீட்டுல வந்து ஒரு அழகான பெண்ணு தான் சொல்லுவாங்க. ஆமா அம்மா சீதாதேவி மாதிரி இருக்காளா அப்படிம்பாங்க. இருக்காளே சீதா பிராட்டியா இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிளைய பார்த்தா ராமபிரானா இருக்காரு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ராமனும் சீதையும் அப்படி ஒரு அழகா இருந்தவங்க தெய்வ பிறவி அல்லவா? அப்ப அவங்க அழகுக்கு நம்ம கேட்கணும்னு இல்லை. அப்ப இந்த சீதாதேவி 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருக்க 7-8 தோழி பெண்களை அவளோடு அமர வைத்திருந்தார் அல்லவா? தோழியர்கள் எல்லாம் செய்தியை மன்னனிடத்தில் சொல்ல தலைக்கு தண்ணீரை ஊற்றணும் சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும் என்று ஒரு 10 நிமிஷம் அன்னையாகப்பட்ட என் சீதாதேவிக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும் என்று நாவல் மகள் இருப்பதோ அரசகுமாரி நாவளுடைய பிள்ளைக்கு 10 நிமிஷம் நாவளுடைய பிள்ளைக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேண்டும் என்று சீதைக்கு எப்படி தண்ணீர் ஊற்றுகிறார்கள் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் எதிர்பார்த்து 7-8 தோழிகளுக்கு குடத்தை கொடுக்க தங்க குடம் எடுத்து தோழியர்கள் எப்படி நீர் கொண்டு வருகிறார் தெரியுமா? இந்த அன்னையான சீதைக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தவே சடங்கு சாஸ்திரத்தை கழிக்கவே நம்ம ஆத்து தண்ணி கொண்டு வந்தா அதில் 1000 சத்து மிதக்கும் என்று ஊத்து தண்ணி கொண்டு வந்த அதில உழுவ சத்து மிதக்கும் என்று நாம குளத்து தண்ணி கொண்டு வந்தா அதில புத்தியத்தம் போட்டிருக்கும் கஜமடி ஆனலையும் பெண்ணலையும் அதில் அணியா ஓடுதையா ஆனலையில் தண்ணீர் கொண்டா அழிந்து போவா நம்ம மகன் அவர் பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு சீதைக்கு பெருமையோடு ஊற்றுவார்.
மிதக்கும் குளத்து தண்ணி கொண்டு வந்தா கொக்கு எச்சம் போட்டிருக்கும் என்று ஆளே இறங்காத கசத்திலே சென்று ஆனலையும் வெண்ணலையும் ஓடக்கண்டு ஆனலையில் தண்ணீர் கொண்டால் நம்ம மகன் அழிந்து போவானே. ஆனலைனா பெரிய அலையா, ஆமா. வெண்ணலைனா சிறிய அலை, அது அமைதியா வருமா. இப்படிதான் எங்க தாத்தாவ குத்தாலத்துல எல்லா இடத்திலையும் கொண்டு போய் தாத்தாவை நல்லா சுத்தி பார்த்து கொண்டு வருவோனே. தாத்தாவை முதலாவது குத்தாலத்துக்கு குளிக்க கூட்டி போனேன். என்னைய கூட்டிட்டு போனாங்க, எனக்கு யாவுமே இல்ல. குற்றாலத்துக்கு குளிக்க போய் தாத்தாவை நல்லா அருவியில முங்க சொன்னேன். தாத்தா அருவியில நல்லா குத்தாலத்துல குளிச்சாரு. குளிச்சுட்டு அதுக்கு பிறகு தாத்தாவை இங்க குளிச்சது போதும் தாத்தா, நம்ம கடல்ல போய் குளிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு மறுவை திருச்செந்தூர் கூட்டிக்கிட்டு போய் திருச்செந்தூர்ல ஆமா தாத்தாவை குளிக்கிறதுக்கு கடல்ல கொண்டு விட்டாச்சு. கடல்ல கொண்டு விட்டுச்ச இவரு கடல்ல குளிச்சா எப்படி பொறுமையா பார்த்து கவனமா குளிக்கணும். இவரு குத்தாலத்துல குளிச்சத மாதிரி தலையை கொண்டு அருவியில விட்டவரு கடலுக்குள்ள நேரா விறுவிறுன்னு போனாரு. நான் சொன்னேன், தாத்தா விறுவிறுன்னு போகாத, நீ நினைக்கிற மாதிரி அலை வராது, கொஞ்சம் பொறுமையா தூர தள்ளி நின்னு குளின்னேன். இவர் என் பேச்ச கேட்கல. முதல்ல ஒரு ஆம்பளை அப்படியே வந்துச்சு, ஒரு ஆனல வந்துச்சு, கொஞ்சம் அமைதியா வந்துச்சு. அப்ப தாத்தா லேசா உள்ள போனாரு, போயிட்டு வெளியே வந்துட்டாரு. ரெண்டாவது ஒரு ஆனலை வந்துச்சு, அப்பவும் லேசா அலடிச்சது, உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டாந்து கட்டிட்டு. மூணாவது வந்துச்சு பாரு ஒரு பொம்பளை அலை, தாத்தாவை பொம்பளை அலை வந்து அப்படியே தூக்கி உள்ளே கொண்டு போய். என்ன ஆனலைக்கு தாத்தாவை பிடிக்கல, பெண்ணலைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அழகு கண்டு தாத்தாவை பெண்ணல உள்ளே தூக்கி கொண்டு போயிட்டு எப்படி வெளியே வந்தாரு. ஆளை கூப்பிட்டு காப்பாத்த சொல்லிருக்கு, காப்பாத்த மட்டும் போகல, பெண்ணலையோட போயிருப்பாரு. அத மாதிரி ஆனலையும் பெண்ணலையும் ஓடக்கண்டு ஆனலையில் தண்ணீர் கொண்டு போனா நம்ம பிள்ளைக்கு அழிவு வந்துரும் அப்படின்னு பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு மகளுக்கு பெருமையோடு ஊற்றினார்கள். என் அன்னையான சீதாதேவிக்கு தலைக்கு தண்ணி ஊத்துவாரா ஊத்துவாரா. சடங்கு சாத்திரத்தை கழிப்பாரா சாத்திரத்தை அவன் பெண்ணுக்கான பெண்ணழகி, அவன் பேடையின் மயில் அழகி, அவன் கண்ணுக்கு கண்ணழகி கண்ணழகி. அவளும் காது முக்கு வடிவழகி வடிவழகி, காது முக்கு வடிவழகி. அவன் பெண்ணு கலா பெண்ணழகி பெண்ணழகி, என் அன்னையான சீதாதேவி, அவன் பேரையினா மயிலழகி, அவளோ கண்ணுக்கு கண்ணழகி, அவன் காது மூக்கு வடிவழகி, அவ மூக்கழகா மொழியழகா மொழியழகா, அவன் முகத்தினோட திருவழகோ தாத்தா திருவழகா.
அவளுக்கு ஒரே பூசையலில சீதைக்கு ஒரு பாகம் தர முடியா அவளுக்கு ஏறு நட்டி புருவங்களா அவன் எடுத்த ஆணை மூக்கள அவளுக்கு என்றமே செய்யலே சீதைக்கு கண்டு ரெண்டும் திருவளை அவன் மூணாம்பிர செய்யலே அவன் முகத்தினோட திருவளை அவ கோவை பணம் செய்யலே கோமதியா உடனே அவன் முத்து கட்டி கோர்த்தலை போ சிதைக்கு 32 அவன் பதைக்கம் கட்டி கோர்த்தலை போ பதைக்கம் கட்டி கோர்த்தலை போ சிதைக்கு பக்கம் 16 சிதைக்கு பக்கம் 16 அவளுக்கு மந்தேன பெட்டி போலே அவ மங்கையவன் ஆடிகே சமூகங்குல சாய்ந்தலை போ அவ கழுத்தினோட திருவளை அவ பொக்கிஷம் விரித்தலை போ வசந்தினோட திருவளை அவ கட்டிராம கரும்பு போலே அவ கனகவனை கைகள் அது 5 விரல் அவரங்க செய்யலே 10 நல்ல விரல் பயத்தனத்தை செய்யலே அதிலே பச்சிரங்கள் பதித்தலை வாய்த்த 10 நகமழக சித்தோடு கையே செய்யலே செய்யலே சேலை கண்டோ அவளுக்கு சித்தோடு கை கடைந்ததை சீதை சேலைகளுக்கும் இடையடா அவள் ஆளிலை செய்யலே அருமமாக வயரடா இளமானந்தத்து போலே அவள் கால் 2 தன்னடா பாம்பின் படத்தை போலே பாம்பின் படத்தை போலே அவ பாதத்தோட திருவளை இத்தனை அழகோடு இருக்கிறாளே என் அன்னையான சீதாதேவி அவள் பருவ மங்கையான நாள் முதலாக அவளை சீதையின் மீது ஆசைப்படாத இந்த அகிலத்திலே கிடையாதான் அரண்மனைக்கு வாரவங்க அத்தனை பேருமே சீதாதேவியை மனமுடிக்கணும்னு விரும்பி வருவோர் மட்டும்தான் அப்ப சீதாதேவி இப்படி வயதுக்கு வந்த நாள் முதலாக அழகோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதாதேவிக்கு தன்னோடு இருப்பதற்கு 7-8 தோழி பெண்கள் ஆடி வர பெண்கள் பாடி வர பெண்கள் வெற்றிலை சுருமடிக்க விதவிதமாக பெண்கள் தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் சீவி தலை முடிக்க சிங்கார பெண்கள் அவளுக்கு கோரி தலை முடிக்க கோமதிமார் பெண்கள் 7-8 தோழியோடு சீதாதேவி இருக்கும் காலகட்டத்தில் சீதாதேவிக்கு 16 வயதுனா சிவதனுசுக்கும் 16 வயசா இருக்கு. ஆமா, அப்ப இந்த சிவதனுசுக்கும் சீதாதேவி போல் 16 வயதாகி இருக்கும்போது அப்ப இந்த அரச மன்னனாகப்பட்ட ஜனக மகாராஜா அன்னைக்குதான் நினைக்கிறார், சீதாதேவியோ வயதுக்கு வந்த பெண்ணாகி பருவ மங்கையாகி நாளாகி விட்டது. அதனால் இந்த சீதாதேவிக்கு சீக்கிரமாகவே சுயம்பரத்தை நாம் ஏற்பாடு செய்யணும். எத்தனையோ பேர் சீதாதேவியை பெண் கேட்டு வருகிறார்கள். ஆனால் பேழை பெட்டி பிறந்த போது சீதாதேவிக்குன்னு ஒரு நிபந்தனை இருந்ததல்லவா, அதன்படி தானே சீதைக்கு நாம திருமணம் செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி சீதாதேவிக்காக சுயம்பரம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவனிக்கடை 56 அரசர்களுக்கும் ஓலை எழுதினார்கள். வீராதி வீரர்களே, வீர மார்த்தாண்ட சூரர்களே, நல்ல மாப்பிளைய பார்த்து படக்குன்னு கட்டி கொடுக்க வேண்டியதுதானே. என்ன மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதானே.
உலகத்துக்காக தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி கட்டி கொடுத்தா ஒரு கவலை இல்ல, ஒரு கஷ்டம் இல்ல. கெட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுப்பானியா ஆமா, என்னமோ சொன்ன கதையில எலி நமக்கு கட்டிட்ட சபையில ஏன் எனக்கு கட்டி கொடுத்தாருன்னு இன்னும் 3 கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, மேல போய் பையனுக்கு ஒரு கல்யாணம், பொண்ணு மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், 2, அதுக்கு மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், என் வீட்டுக்காரிக்கு ஒரு கல்யாணம். வணக்கம் ஆ, சீதைக்கு இப்ப கல்யாணம் முடிப்போம். ஆமா, பிறகு உனக்கு முடிப்போம். சீக்கிரமா முடிப்போம். முடிப்போம் நேரம் எல்லாரும் 500 கொடுப்பாங்க. இப்ப 600 கொடுத்துருக்காங்க. யாருமா? கோயில்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஐயா கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாரும் பைக்ல கைய விடுறாங்க. ஆனா உள்ள வந்து சில்லறை இல்ல. ஆமா, 500 நோட்டா. அப்படி சீதாதேவிக்கு சுயம்பரம் ஏற்பா போது 5 ரூபா வச்சிருக்கல. 5 ரூபா நெத்தில வைக்கிறதுக்கு. சீதாதேவியாகப்பட்டவளுக்கு ஆமா, சுயம்பரம் ஏற்பாடு செய்ய வேண்டி வீராதி வீரர்களே, வீர மார்த்தாண்ட சூரர்களே, சூரர்களே, வரக்கூடிய நன்னாளிலே என் சீதாதேவிக்காகவே நான் சுயம்பரம் ஏற்பாடு செய்ய போகிறேன். அப்படி இருப்பதனாலே வரும் முகூர்த்தத்திலே சீதாதேவிக்கு சுயம்பரம் நடக்க இருப்பதனாலே சீதையை மணமுடிக்க விரும்பக்கூடிய அரச குமாரர்கள் அத்தனை பேர்களும் அரண்மனைக்கு வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, சிவதனுசோடு பிறந்த இந்த சீதாதேவியை மணமுடிக்க யார் ஒருவர் இந்த சிவதனுசை வளைத்து நாணலை பூட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் என் சீதாதேவியை மணமுடித்து தரப்படும். இதற்கு சம்மதம் உள்ளவர்கள் அரண்மனைக்கு வாருங்கள் என்று அறிக்கை ஒலி அனுப்ப அரண்மனையிலே சுயம்பரத்திற்கு ஏற்பாடுகள் வெகு சிறப்பா நடக்கு. கல்யாண வீட்டுல முதல்ல என்ன வேணும்? முதல்ல கல்யாண வீட்டுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கல்யாண வீட்டுக்கு முதல்ல மாலை சொல்லுவாங்க. ஆமா, அதாவது எந்த ஒரு சுபகாரியம் நடந்ததா இருந்தாலும் முதல்ல பூவுக்கு தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்களாம். அத மாதிரி சீதாதேவிக்கு திருமணத்திற்காக புஷ்பக்காரரை வரவழைத்து அவர்களுக்கு சொல்ல முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து மறுபடி பந்தல்காரர்கள் சீதாதேவிக்கு திருமணத்திற்கு வரவங்க முதல்ல பந்தலத்தான் பாப்பாங்களாம். பந்தல் இருப்பதை பார்த்தே கல்யாண வீடு எப்படின்னு கரெக்டா கணிச்சிருவாங்க. அதனால இந்த சீதாதேவிக்கு பந்தல் அலங்காரம் மிக சிறப்பாக செய்ய வேணும் என்று எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்? பாக்கு மரம் கொண்டு வந்து பந்தலை அலங்கரித்தா, கன்னி மரம் கொண்டு வந்து பந்த வாசல் எல்லாம் அலங்கரித்தா, ஈச்சம்பாலை கொண்டு வந்து அங்கே இருபுறம் அலங்கரித்தா, அங்கே இருபுறம் அலங்கரித்தா, அவரோ ஈச்சம்பாலை கொண்டு வந்து இருபுறம் அலங்கரித்தா, சமூகம் மாலை கொண்டு வந்து அந்த கால்கள் எல்லாம் அலங்கரித்தா, மாங்குளையம் தோரணமா அந்த கனகனோட அரண்மனையில் அவரோ மல்லிகைப்பு கொண்டு வந்து மணவடைய அலங்கரித்து சீதாதேவிக்கு திருமணம் என்று ஆன கொட்டக குதிரை கொட்டக பன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார்கள். பாக்கு மரம் மகிழ்ந்து பந்தல் எல்லாம் அலங்காரம் செய்து ஈச்சம் மாலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்து மாங்குளையும் தோரணமும் ஜனகனுடைய அரண்மனையிலே சீதாதேவியினுடைய அந்த பந்தல் அலங்காரம் எப்படி இருக்கு? பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம், பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். ஐயா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் அங்கே முல்லைய சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா, முல்லைய சோதை முருங்கிலை பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா, பலவித புஷ்பங்கள் கொண்டு வந்த
அங்கே தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழம்பு தங்கத்தினாலே குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழம்பு அங்கே எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்கள் மஞ்சள் செம்போடு பந்தல் அலங்காரத்தை வெகு சிறப்பாகவே செய்து வாழை கமுகுடன் தோரணம் தொங்கக்கூடிய அப்பேறுபட்ட ஆன குதிரை கொட்டகைகளை எல்லாம் அமைத்து ஆங்காங்கு தோழர்கள் எல்லாம் பணிகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குதிரை கொட்டாக எதுக்கு போட்டாங்க தெரியுமா? ஏம்பா அந்த காலத்துல கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஆமா இந்த மாதிரி பைக்கு காரு வண்டினா கிடையாது. ஆனையில வருவாங்க. ஆமா ஆனை வந்து அமர்த்தணும்னா ஆனை வந்து நின்னாலும் தட்டக்கூடாது, அதான் ஆனை கொட்டகை. குதிரை வந்தாலும் தட்டக்கூடாது, அதான் குதிரை கொட்டகை. ஏனென்றால் அரசகுமாரர்கள் ஆணையிலையும் குதிரையிலையும் ஒட்டகத்திலேயும் ரதத்திலேயும் அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி வருவார்கள். அதற்காக இத்தனைகளையும் ஏற்பாடு செய்து அந்த காலத்துல வந்து இப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப இருக்க மாதிரி காரு பஸ் எல்லாம் அப்ப கிடையாதுல, அதுக்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு. அப்போ வரக்கூடிய அரச குமார்களுக்கு ஏற்ற அழகான சோபாக்களை எடுத்து போட்டாங்க. யாரவங்க தரையில் இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாட்டு அரசனுக்கு ஏற்ற சோபாக்களை எடுத்து போட்டு சுற்றி இருக்கும் மக்களும் அமருவதற்காக ஆங்காங்கு முக்காலியவும் சோபாக்களையும் எடுத்து போட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்க குறித்த முகூர்த்த தினத்தை அன்னைக்கு அரசகுமார்கள் எல்லாம் அரண்மனைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடியவங்க எல்லாம் கடவுளை நினைச்சு கும்பிட்டு சீதாதேவி நமக்கு கிடைச்சிடணும்னு அவங்கவங்க நினைத்து கொண்டு பெரிய ஆசையோடு வராங்க. எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு தெய்வங்களை வணங்கி சீதாதேவியை மணமுடிப்பதற்காக அரசகுமாரர்கள் முகூர்த்த தினத்து அன்னைக்கு காலையிலே ஆணையில வரவங்க ஒட்டகத்துல வரவங்க ஆணை நடந்து வரணும்னா ஒரு வாரம் ஆகும் பார்த்துக்கோங்க. ஆணையில வரவங்க 8 நாளைக்கு முன்னாலே கிளம்புதாங்க. குதிரையில வரவங்க ஒரு நாளைக்கு முன்னால கிளம்புனா போதும். ஒட்டகத்துலன்னா அதுக்கு முன்னாலே கிளம்பணும். ரதத்துல வந்து அன்னைக்கு கிளம்புனாலும் போதும். பல்லாக்குல வந்தா சுமந்து வரணும், அதுக்கு ஒரு வாரம் ஆகும். அப்ப இவங்க நேரத்துக்கு தகுந்தபடி அரசகுமாரர்கள் அரண்மனைக்கு வந்து அவரவர்கள் சோபாக்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். 56 தேசத்து அரசகுமாரர்களும் வந்து சோபாக்களிலே அமர்ந்திருக்க அந்த சமயத்திலே விஸ்வாமித்திரர் ராமமூர்த்தியும் லட்சுமண பெருமாளையும் அழைத்து கொண்டு அரண்மனை மாளிகை வாசலுக்கு வருகின்ற நேரம் சீதாதேவி 7-8 தோழியோடு 7வது மாடியிலே நின்று பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். 7 அடுக்கு மாளிகையிலே சீதாதேவி பந்தடித்து விளையாடும் போது சீதாதேவி பந்தடித்து விளையாடக்கூடிய நேரம் ஸ்ரீராமமூர்த்தி மாளிகை வாசலுக்குள்ளே நுழைய சீதாதேவி அடித்த பந்து ஸ்ரீராமன் மேலே வந்து விழுந்தது. ராமமூர்த்தி இந்த நேரத்தில் பந்து விளையாடுவது யாரு அப்படின்னு சீதை அடித்த பந்தை கையில எடுத்து ஆகாயத்தையை பார்த்தார். சீதாதேவி பந்து எங்க போச்சுன்னு அவ 7 அடுக்கிலிருந்து கீழே எட்டி பார்த்தாள். அண்ணனும் நோக்கினாள், அண்ணியும் நோக்கினாள், ராமனும் நோக்கினாள், சீதையும் நோக்கினாள். இரு கண்கள் கலந்து காதல் மலர ராமபுரான் சீதையை பார்க்கும்போது நினைச்சாராம், இரவில் வரக்கூடிய சந்திரன் பகலிலே வந்து விட்டதா? சீதாதேவி நினைக்கா சூரியன் தரையில் இருக்கிறதே, வானிருக்கும் சூரியன் தரையில் இருக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமா இருக்கு. இந்த மாப்பிள்ளை யாரா இருக்கும்? வாக்கப்பட்டா இவரை போல் ஒரு மாப்பிள்ளைக்கு எல்லாம் நம்ம வாக்கப்படணும் அப்படின்னு சீதை மனசுல ஆசைப்பட்டார். அழகா இருக்காரு மாப்பிள்ளை. ஆமா, ஸ்ரீராமமூர்த்தி இப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணா அப்படின்னு மேல பார்த்த ராமனும் கீழே குனியவே இல்லை. அப்பதான் விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு, ராமா, வானத்தில் எதை வான சாஸ்திரமா பார்த்து கொண்டிருக்கிறாய்? நேரமாகுதப்பா, வா நம்ம போவோம் அப்படின்னு ராமனை தோளை தட்டி சிரித்து கொண்டே அழைத்தார். ராமபுரான் பண்டை போட்டு அதை
அதற்கு பிறகு சீதாதேவி பார்க்க சீதாதேவி மனசிலே ஆசைப்படும் போது கூட இருந்த தோழியர்கள் எல்லாம் ராமனையே பார்க்கிறார்கள். அடியே சீதா, வாக்கப்பட்டா இப்படி ஒரு மாப்பிளைக்கெல்லாம் வாக்கப்படணும். இந்த ராமபுரான் வருவதற்கு முன்னால அரசகுமாரர்கள் வந்து கொண்டு இருக்கும் போது தோழியர்களோடு சீதாதேவி கேலியும் கிண்டலும் பேசினார்களாம். 40 ஆம்பளையே குறை சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாட்டு அரச மன்னை வரும் போது கூட இருக்கக்கூடிய தோழியர்கள் சொன்னார்கள், ஏன் சீதா, அதோ வாராம் பாரு ஒரு நாட்டு மண்ணு, அவன் முகத்தை பாரு, அவன் பல்ல பாரு, அவரை கல்யாணம் முடிச்சேன்னு வையே உனக்கு தேங்காய் திருவலே வேண்டாம், அவரை மல்லாக்க போட்டுக்கிட்டு அப்படின்னு கூட இருக்க பெண்கள் இப்படி கேலியும் கிண்டலும் பேசிட்டு இருக்கார்கள். ஒரு மன்னனை பார்த்தா அது ஒரு மன்னா வரா பாரு. ஆமா, அந்த மன்னனுக்கு மடியில பூசணிக்காய் தொங்குது. பூசணிக்காய் தொங்குனா வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப அப்ப இத்தனை பேரை கண்ட சீதைக்கு ராமனை பார்க்கும் போது அவளுக்குள்ள ஒரு ஆசை பிறக்கு. ஏனென்றால் சீதைக்காக பிறந்தவள் ஸ்ரீராமன் இல்லையா? இயற்கையை மாற்ற முடியாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொன்ன மாதிரி சீதை ராமனை பார்த்து ஆசைப்பட்டால், ராமன் சீதையை பார்த்து ஆசைப்பட்டார். அப்பா ராமா, நேரமாய் கொண்டிருக்கிறது, வா நம்ம போவோம் அப்படின்னு ஸ்ரீராமனை அழைத்து உள்ளே போகும்போது சபா மண்டபத்துக்குள் போனா இருப்பது ஒரு சோபா, கண்டிருப்பது 3 பேரு. அப்ப எப்படி உட்கார முடியும்? அப்ப விஸ்வாமித்திரர் முதலாவது அவர் சோபாவில உட்கார்ந்தார். இரண்டாவது ராமனையும் இளைய பெருமாள் லட்சுமணரையும் அழைத்து தன் வலது தொடையிலே ராமனையும் தன் இடது தொடையிலே லட்சுமண பெருமாளையும் அமர வைத்தாராம். இதான் ஒரு சோபாவிலே 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அமர்ந்தா மட்டும் போதுமா? பிள்ளைகள் முகம் வெளியே தெரியக்கூடாதுன்னு விஸ்வாமித்திர மாமுனி தன்னுடைய தாடியை வைத்து 2 பிள்ளைகளையும் மறைத்துக் கொண்டார். முகத்தை மறைத்தார். போதும், மாப்பிள்ளை மூஞ்ச மறைத்தா பொண்ணுக்கு தெரியாது. கண்ணு பண்றோம். அப்படி சீதாதேவியாகப்பட்டவள் சுயமரம் ஏற்பாடு நடக்க சோபாவிலை எல்லோரும் அமர்ந்திருக்க இந்த சிவதனுசை கொண்டு வந்து சபா மண்டபத்திலே வைக்க வேண்டும். 1000 கிங்கினிமார்கள் ஒன்றாக கூடி 1000 கிங்கினிமார்கள்னா 1000 வேலையாட்கள் ஒன்னா சேர்ந்துதான் சிவதனுசங்க கொண்டு வராங்க. ஆமா, அப்ப இந்த 1000 கிங்கினிமார்களும் சிவதனுசை தூக்கி வரல, சாணுக்கு சாணம் முளத்துக்கு முளம் போட்டு இழுத்து 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 கொண்டு வராங்க. அப்ப தாங்கி தாங்கி சிவதனுசை கொண்டு வந்து அந்த சபா மண்டபத்திற்கு மத்தியிலே எல்லோரு கண் பார்வையிலும் வைத்து செல்ல, அப்ப பாக்கவன் பூரா நினைக்கா ஒரு ஆளு சிவதனுசை வளர்த்தாதான் சீதாதேவின்னு சொல்லிருக்காங்க, 1000 பேரு சேர்ந்தெல்லாம் இந்த சிவதனுசை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு வந்த அரசர்கள்ல அதை பார்த்தவே பாதி பேர் அப்பமே புறப்பட்டான், பாதி பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டு அரச மன்னனையும் வரவழைத்து சிவதனுசையை வளைக்க சொன்னார்கள். சிவதனுசை வளைக்க சொல்லக்கூடிய நேரத்தில் சேர நாட்டு மன்னை வந்தான். சிவதனுச தொட்டு பார்த்தான், தொட்டுத்தான் பார்க்க முடியுது, அசைக்க கூட முடியல. இதை எப்படி நம்ம வளைக்க முடியும் அப்படின்னு அவரும் போட்டு விட்டார். சோழ நாட்டு மன்னை வந்தான், அவரும் சிவதனுசை தேங்காய் அளவுக்கு வளைச்சார். முடிஞ்ச வரைக்கும் வளர்த்தாலும் அவரால் வளைக்க முடியல, விட்டு விட்டார். இன்னொரு நாட்டு மன்னன் வந்தான், சிவதனுசை வளைத்து பிடிக்க முடியாமல் கையை விட்டான், வில் தெரித்து குப்பர போய் விழுந்தா முன்னுவா பல்லு 2 போச்சு. அப்ப இப்படி வந்தவர்கள் எல்லாம் வளைக்க முடியாமல் திகைத்து நிற்க கடைசி வரைக்கும் யாராலையும் சிவதனுசை வளைக்க முடியாமல் ஜனக மகாராஜ மன்னன் பார்த்து நின்றார். என் சீதையை மனம் முடிக்கும் வீரன் இந்த நாட்டில் இல்லையா அப்படின்னு இவர் வருத்தப்பட்ட உடனே விஸ்வாமித்திரர் அப்பன்னா ராமபுரானை கஞ்சாடை காட்டினார். நீ சென்று உன் திறமையை காட்டப்பா அப்படின்னு இவர் கஞ்சாடை காட்ட ராமபுரான் உடனே சீதையை சிவதனுசை வளைக்க வேணும் என்று என ராம ஸ்ரீராமன் அன்னை சீதையோடு பிறந்ததோரே சிவதனுசை வளைக்க வேண்டி மைதானத்தில் வாராரே
ஒரு விளையாட்டு பொருள் போல அவர் எனது கையால் ஏந்துவார் அவரு இடது கையால் எடுப்பார் என ராம மூர்த்தி அவர் இடது கையால் தான் எடுத்து ராமன் வலது கையால் வளைப்பார் அந்த ராமன் வளைத்த வேகத்திலே சிவதனுசே முறையுதையா சிவதனுசை வளைக்கத்தான் சொன்னாமே தவிர இந்த ராமன் சிவதனுசை முறித்து விட்டான் வளைத்தால் தான் சீதாதேவி இவன் சிவதனுசை முறித்ததனால் சீதாதேவி இவனுக்கு கிடையாது வில்லை ஒடித்து விட்டது குச்சம் சீதாதேவி இவருக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்க கூட்டம் எல்லாம் சத்தம் போட்டாங்க ராமன் வீரத்தோடு விளையாட்டு பொருள் மாதிரி எடுத்து வளைக்க சொன்னதுக்கு வீரத்தால் முறித்து விட்டார் முறித்தது குச்சம் சீதாதேவி கிடையாது என்று சொல்ல அப்ப இதுக்கு பதிலா இன்னொரு காரியம் செய்வோம் சீதாதேவியை வரவழைத்து சீதாதேவி கையில மலர் மாலையை கொடுத்து கூட்டத்திலே எரிய சொல்லுவோம் யார் கழுத்தில் விழுதோ அவரே மாப்பிள்ளையா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி சீதாதேவியை வரவழைத்தார்கள் அவள் கையிலே மலர் மாலையை கொடுத்து பந்தலிலே சுழட்டி எரிய சொன்னார்கள் அந்த சீதை எடுத்த மாலையடி சீதையோட கையிலிருந்து சீதை போட்ட மாலையடி அது பந்தலை தான் சுத்துதையா சுத்துதையா ஸ்ரீராமன் கலத்துல போய் விழுகுதையா அப்போ சீதை போட்ட மாலையடி ஸ்ரீராமன் கலத்தில் விழுகுதையா சீதாதேவி மாலையை போடும் போது ராமனை நினைத்துத்தான் மாலை எறிந்தாளாம் அப்ப சீதாதேவி எறிந்த மாலை ஸ்ரீராமன் கழுத்துல போய் விழ ஜனக மகாராஜாவுக்கு வந்த சந்தோஷத்தை பார்த்தா அதேங்கப்பா அயோத்தியை ஆள வந்த ஹரிராமமூர்த்திக்குத்தான் என் மகளா ஸ்ரீராமனுக்காக பிறந்தவளா இந்த சீதாதேவியா என்ற ஹரிராமமூர்த்தியை ஆவி சேர்த்து அனைத்து மாப்பிள்ள நாங்க உங்களைத்தானே இவ்வளவு நாளா எதிர்பார்த்தோம் அப்படி என்று சீதாதேவிக்கும் ஸ்ரீராமமூர்த்திக்கும் திருமணம் ஏற்பாடு செய்ய வேணும் என்று வந்தவங்க பூரா பேருக்கும் பார்த்தா சீதாதேவி நம்ம கிடைக்கலன்னு வைத்தறிச்சல் ஆமா அரசகுமாரர்களுக்கெல்லாம் கோபம் ஆனா அரண்மனையில் இருந்த அத்தனை பேர்களுக்கும் ஆனந்த சந்தோஷம் ராமனுக்கா இந்த சீதை அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஹரிராமமூர்த்தியினுடைய அயோத்தியில் இருக்கும் அரச மன்னன் அம்மா அப்பா கூட பிறந்தவர்கள் நாட்டில் உள்ள அத்தனை பேர்களையும் வரவழைக்கணும் குதிரை ஆட்கள் மூலமாக அறிக்கைகளை அனுப்பி அயோத்தியில் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி தேவிமார் 3 பேரோடு தமையன்மார் 2 பேர்களையும் நாட்டில் உள்ள அத்தனை மக்களையும் அழைத்துக் கொண்டு அயோத்தியாபுரிக்கு வரவழைத்தார் அயோத்தியாபுரியிலிருந்து மிதிலாபுரிக்கு வரவழைத்தார்கள் மிதிலாபுரியிலே இரு குடும்பத்தார்களும் ஒன்றாக இணைந்திருக்க பந்தலிலே அமர்ந்திருக்க மணவடையிலே சீதாதேவியும் ஸ்ரீராமமூர்த்தியும் அமர வைத்து சீதாதேவிய மணப்பெண்ணா அலங்காரம் பண்ணி இருக்காங்க பாரு பார்க்கறதுக்கு 16 கண்ணு வேணுமா சீதாதேவிக்கு ஏற்கனவே அழகு அவன் கல்யாண பொண்ணு இல்லையா அதனால உச்சியில இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் பூரா தங்கம் தங்கத்தினால் எப்படி அலங்கரித்திருக்கிறார்கள் தலையில தட குச்சி சடனாகும் சட பின்னி ராக்கொடியா காலம்பூவா அவர் ராக்கொடியா காலம்பூவா அவர் காதுக்கு நல்ல கம்மல் கேளாம் கல்பரித்த சிமிக்கிகளாம் அவன் செவிட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்னம்பு தட்டு மிட்டா அவ கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகா
கடிகார சங்கிலியா அவ கட்ட பரமாலைகளா அவ அலங்கார தாயத்துடன் அவ கையதிலே அவன் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டேன காப்பு விட்டா அவ மோட்டா நல்ல வளையலிட்டா ஐந்து நல்ல விரலதேக்க ஐவரேன மோதிரமா அவ 10 நல்ல விரலதற்கு பவன் பதித்த மோதிரமா அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி அது கட்டுவமா பூடிகளா பூரி கிழங்கா விடியாக்கால கொடுப்பாங்க பூரி இல்ல பூடி பூடி பூடினா அது ஒரு அந்த காலத்து ஆபரணமா அது கட்டுவமா பூடிகளா அவன் இழுத்து சங்கிலி மாட்டினா அவன் இஸ்கோலானி பூட்டினா அவன் இத்தாரம் பலி கொண்டு தரப்படி ஏத்த சந்தன காப்பு தாலி தவிர அத்தனையும் தங்கத்தினாலே சூடி சீதாதேவிக்கும் ஸ்ரீராமமூர்த்திக்கும் திருமணம் என்று தன்னுடைய தமையன்மார் 3 பேர்களுக்கும் அந்த மிதிலாபுரி ஜனக மகாராஜாவுடைய தம்பி மகளாகப்பட்ட குசத்ராஜன் மக்கள் மாண்டவி ஊர்மலை சுபகீர்த்தி 3 பேர்களுக்கும் 3 தமையன்மார்களை ஒரே மேடையில் 4 திருமணமாக தட்டார் செய்து கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை எடுத்து சீதாதேவிக்கு ஸ்ரீராமன் எப்படி திருப்பூட்டினார் தெரியுமா? சாமி அரணே நல்ல அரணே என்று அரணே என்று சிலைக்கு அரண் மாங்கிலே சூட்டுவாரா அரணே என்று அவர சிவனை நல்ல சிவனை என்று சிவனை என்று சிலைக்கு சிவன் மாங்கிலே சூட்டுவாரா சிவனை என்று ஹரிராமா ஸ்ரீராமா ஐயா ஸ்ரீராமா ஐயா நீ அயோத்திய ஆண்டராமா ஏ ஸ்ரீராமா ஐயா கோசலையா திருமகண்டா ஏ கோதண்டனே ரகுராமா ஐயா அயோத்திய ஆள வந்த ஐயா ஆள வந்த ஐயா ஹரிராமா வாருமையா அயோத்திய ஆள வந்த ஆள வந்த ஹரிராமா வாருமையோ ஐயானை பார்க்கடலில் பண்ணி கொண்ட எங்கள் பரந்த அம்மா வாருமையா அலைகடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா வாருமையா பாம்பனையில் பண்ணி கொண்ட ஐயா பண்ணி கொண்ட ஏ பச்சை மாலை வாருமையா ஐயா பாம்பனையில் பண்ணி கொண்ட எங்க பச்சை மாலை வாருமையா சீதையை தான் மனமுடித்த ஸ்ரீராமா வாருமையா ஏ அந்தனையா தேவி பாலா ஏ தேவி பாலா அனுமந்தேனே வாருமையா ஐயா காவி வேல உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு தூயவனே வாருமையா வாயு தேவன் திருமகந்தா இங்க வாராரே அனுமந்தேனோ வாயு புத்திர திருமகந்தா
ஆராரே ஆகமந்தனோ விளையாடி வாரபோதே ஓடுங்கம்மா ஒரு குலவை அம்மா பொன்னானே மணி குலவை ஐயா சீதையைத்தா மனம் முடித்த ஸ்ரீராமா வாருமையா பச்சை கோடை பவள கோடை பாரிலங்க பெருமாளுக்கு இப்ப ஆடி வாரார் பாடி வாரார் ராமநாத ஆளி போடுவாரா ராம 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 ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ராம 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 ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ஐயா பரதனைத்த வரவழைத்த ராம ஜெய ராமமே பரதனைத்த வரவழைத்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே பாதரட்சி கொடுத்த ராம ராம ஜெய ராமமே ஐயா சீதையைத்த மனம் முடித்த ராம ஜெய ராமமே சீதையைத்த மனம் முடித்த ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே ஸ்ரீ ராம 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 ஜெய ராமமே ஐயா இட்டனாம 27 ராம ஜெய ராமமே நித்தனாம 27 ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே தொட்ட நாமம் 96 ராம ஜெய ராமமே தொட்ட நாமம் 96 ராம ஜெய ராமமே சாமி வேலையான வேலையா உனக்கு விளையாட நிலவையா ஏ அஞ்சனையா தேவி பாலா எங்காடு மந்தனை வாருமையா உனக்கு சமாதி சம போல சதிய சாம வேலையில என் கொட்டு மேல உலகத்தோடு பச்சை கொட பவள கொட பாரிலங்க பெருமாளுக்கு இத்தனாம இளங்குதையா தொட்டனாம இளங்குதையா அஞ்சனையா தேவி பாலா அனுமந்தனை வாருமையா வாயு தேவன் திருமகனா பாலனுமான் வாராரே வருகிற வேளையில யாவை உடையணிந்து சிவனி மாலை போட்டு வெற்றிலையின் மாலைக்காரா விளையாடி வாராரே சீதையைத்த மனம் முடித்த ஸ்ரீராம வாதவையா ஆதரத்தை நான் நினைத்து பாலனுமான் வாராரே ஆடி வரும் ராமனுக்கு ஓடுங்கம்மா வருகிறவன் என் பொன்னான மணிக்குலவன் என்னம்மா
மாங்காய படிப்பாரா எல்லாத அனுமந்தனே அருளாடி வாராரே காவி உடையணிந்து சிவனை மாலை போட்டு துயவனை வாருமையா ஹரிராமா ஸ்ரீராமா அன்னை சீன மணவாளா ஆர்கடல் பள்ளி கொண்ட பச்சை மால் வாருமையா அலைகடல் பள்ளி கொண்ட ஹரிராம வாருமையா காம்பனையில் பள்ளி கொண்ட பச்சை மாலை வாருமையா ஹரிராம மூர்த்தியோடு அன்னை சீதா தேவியோடு அங்க இளைய பெருமாளோடு இளையவரா லட்சுமணரா வில்லோட அம்போடு ஏன் வெள்ளி பிரம்படுத்து ஏன் லட்சுமண பெருமாளோ இங்க விளையாடி வாராரே ஏன் வெள்ளி பிரம்படுத்து இளையவரும் வாராரே ஏன் கங்க பிரம்படுத்து சதுராடி வாராரே ஆடி வரும் வேளையில ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீ அயோத்தி ரகுராமா துளசிமணி மார்பழகா ஸ்ரீ தூயவனே ரகுராமா ஸ்ரீ ராமசாமி தூதுவனே ஸ்ரீ நல்ல வாழனுமா அவன் தென்னை மரம் ஏறிடுவா இப்ப தேங்காய பறிச்சிடுவா ஏ மாமரம் ஏறிடுவா அவன் மாங்காய பறிச்சிடுவா இளைய நல்ல பெருமாளே ஏ ராமன் தம்பி லட்சுமணே ஏ ஐயா பெருமாளே ஏ இந்திர ஜெயித்த கொன்னவனே ஏ எம்பெருமா தம்பியானே ஏ ராமன் தம்பி லட்சுமணே ஏ லட்சுமண பெருமாளோ அப்போ அண்ணனும் தம்பியுமா ஏ ஆதிலிங்கோ சோதிலிங்கோ ஏ அயோத்திய ஆண்டலிங்கோ அப்போ பொன்னுலிங்கம் பொருளிங்கோ ஏ பூலோகத்தை ஆண்டலிங்கோ ஏ எம்பெருமா ரகுராமா ஏ பூலோகம் ஆண்டவரே உனக்கு பச்சை கூட பகல கூட நீ பலவர்ண கூட பிடிப்பா ஏ பச்சம்மா ரகுராமா அப்போ ஹரிராமா ஸ்ரீராமா ஏ சீதா தேவி மணவாளா இந்த ஸ்ரீராமா வாருமையா ஏ இஷ்டநாமம் 27 ஏ ரங்குராமம் 15000 உனக்கு சொட்ட நாமம் 96 ஏ துளசிமணி மார்பழகா ஏ ராமசாமி தூதுவனே ஏ மார்வதி வாழனுமா அப்போ அஞ்சனையா தேவி பாலா இங்க அனுமானு வாராரே ஏ கோபாலன் தூதுவனே வாழனுமா வாராரே அப்போ வாழ்வு புத்திர வாழனுமா உனக்கு வாலி மணி கிணுக்குறங்க வாலி மணி கிணுக்குறங்க மகர புல பல பலங்க உனக்கு பச்சை கச்ச பகல கச்ச பரந்தாமே தூதுவனே அப்போ ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தி ரகுராமா இருக்கு ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தி ரகுராமா எம்பெருமா கோபாலா அரஹர தன்னே நன்னே தானானே அப்போ தானானே தானே நன்னே தன்னானே தன்னே தானானே 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 ராமா 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 வென்று ராமா வென்று ராமஜெயோ பாடுவோமே அப்போ ராமா என்று துளசி மணி மார்பழகா மார்பழகா தூயவனே மாறுமையா மார்பழகா மார்பழகா பச்சை கோடை பவள கோடை பவள கோடை பாரிழங்க பெருமாள்
காவி நல்ல உடையணிந்து உடையணிந்து கண்ணவீரா தாராரே ராரோ தாராரோ தாராரோ இத்தனாமோ இளங்குதையா எங்கள் ராமா தொட்டனாமோ விளங்குதையா தானானே தானானே ஆடிரரி ராராரோ ராராரோ ஆடிரரி ராராரோ 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 ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் சோதிலிங்கம் அயோத்தியில் ஆண்டலிங்கம் தானானே தானானே பொன்னலிங்கம் பொருளிலிங்கம் பொருளிலிங்கம் உலகத்தை ஆண்டலிங்கம் தானானே தானானே வெற்றிலையில் மாலைக்காரா மாலைக்காரா விளையாடி வறுமையா தாராரோ தாராரோ காதரத்தை தானணிந்து தானணிந்து பச்சை மாலோ வாராரே தாராரோ தாராரோ ஓரடியா உலகளந்த உலகளந்த உத்தமனே வாருமையா தானானே தானானே ஓரடியா உலகளந்த எங்களையா மாயவனே வாருமையா தாராரோ தாராரோ தாமரை பூ முகத்தழகா முகத்தழகா சங்கு சக்கர பேரழகா தாராரோ தாராரோ அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட ஹரிராமா அருமையா தனனை தன்னை தன்னோ